ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு GTFView. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க, உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது HSBC பேங்க் விசா பிளாட்டினம் கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவும் நம்ம சப்ஸ்கிரைபரை விஷ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஹரிபாலாஜி என்றவர் கேட்டிருக்காரு. ஸோ இந்த வீடியோ அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஆர் வியூவர்ஸ், ஸோ அதான் உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஷாப்பிங் கார்டு வேணும்னா ஷாப்பிங் கார்டு சூஸ் பண்ணலாமா, இல்லை உங்களுக்கு ட்ராவல் கார்டு வேணும்னா ட்ராவல் கார்டு சூஸ் பண்ணலாம் என்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் இருக்குல்ல. ஸோ இந்த வீடியோட முடியல உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இந்த கார்டு இருக்கா இல்லையா உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். சரிங்களா, இந்த கார்டில் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது, வெல்கம் போனஸ் என்ன இருக்குது, பெனிஃபிட் என்ன இருக்குது, ரிவார்டு என்ன இருக்குன்னு எல்லாமே நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஷாப்பிங் கிரெடிட் கார்டு. ஸோ யாரெல்லாம் இந்த கார்டுக்கு எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 இருக்கணும் மந்த்லி. அப்படி இல்லையா நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா நீங்கள் ஒரு 6 lakhs மேலே ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டு எலிஜிபிள். இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா 0 ஆனுவல் ஃபீ அண்ட் தென் 0 ஜாயினிங் ஃபீ. ஸோ நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆனுவல் ஃபீ கிரெடிட் கார்டை வீடியோவாக போடுறேன். ஸோ ஹரிபாலாஜி நிஜமாவே பரவாயில்ல. ஸோ நிறைய பேர் வந்து ஆனுவல் ஃபீ ஃப்ரீயாக இருக்கிற கார்டு தான் கேட்குறாங்க. இந்த வீடியோ வந்து யாரெல்லாம் ஆனுவல் ஃபீஸ் 0 இருக்கணுன்ற கார்டு வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட். சரிங்களா, ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணப்போ கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்விக்கி வவுச்சர், அதாவது 250 ரூபா மதிப்புள்ள ஸ்விக்கி வவுச்சர் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமேசான் வவுச்சரும் கொடுப்பாங்க. இது வந்து பேஸ்ட் ஆன் ஃபெஸ்டிவல் சீசன் ஆர் அவங்க வந்து ஏதாவது டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அந்த டைமில் ஒரு 250 ரூபா வச்சிரோ இல்லை 500 ரூபா வச்சிரோ அமேசான் வச்சிரோ உங்களுக்கு கிடைக்கும். அது சீசனல் ஆஃபர்னு சொல்லலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்டு வாங்கின 60 டேஸ்க்குள்ள நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே 3.10% கேஷ்பேக்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் 100 ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 3 ரூபா 10 பைசா திருப்பி கொடுக்குற மாதிரி என்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோன் பெனிஃபிட். அதாவது இதில் மைல் ஸ்டோன் பெனிஃபிட்னு சொல்ல முடியாது, ஸ்பெண்ட் பேஸ்ட் ஆன் ரிவார்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 lakhs வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் ஒரு 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க ஒரு 150 ரூபா ஸ்பெண்ட் பண்ண போதும். சரிங்களா, இதே நீங்கள் வந்து ஒரு 4 lakhs மேலே ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 lakhs மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அது வந்து ஒரு மேக்ஸிமம் 10 lakhs வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 15,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதான் கேப்பு. நீங்கள் 10 லட்சத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணால் கூட அவ்வளோதான். சரி, 12 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணால் அதுக்கு மேலே ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரணும்னா இல்லை வராது. சரிங்களா, ஒரு ஆனுவலுக்கு நீங்கள் 10 lakhs வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக ஆக்சுவலாக 10 lakhs மேலே ஸ்பெண்ட் பண்ணுறோம், எதுக்கு இந்த கார்டு வாங்க போகிறோம், இதோட பெஸ்ட் கார்டெலாம் இருக்குல்ல, ஸோ அந்த கார்டுக்கு போயிட்டு போகிறோம். ஸோ ஏழைக்கத்த எல்லோருன்ற மாதிரி ஓகே நம்ம ஆனுவல் ஃபீ ஃப்ரீ கார்டு இருக்கா, ஸோ ஏதோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வருதா ரீட்டைல் பர்ச்சேஸ்க்கு. ஸோ சரிங்களா, அதுவும் 1 ரிவார்ட் பாயிண்ட் வந்துருக்கு 0.75 பைசா. அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து 150 ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னா அப்போ 1,000 ரூபாய் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1% மாதிரி தான் இந்த கார்டும் உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மூவி டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த புக் மை ஷோ ஆப் மூலியமா. சரிங்களா, இந்த மூவி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன் சாட்டர்டே, மற்ற நாளில் கிடையாது. சரி, மேக்ஸிமம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிக்கெட் 250 ரூபா. நீங்கள் 200 ரூபாய் டிக்கெட் வாங்கினா 200 ரூபாய் டிக்கெட் ஃப்ரீ, ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ. சரிங்களா, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ரிடீம் பண்ணிக்கலாம். கிஃப்ட் வவுச்சராக ரிடீம் பண்ணிக்கலாம், இல்லை ஏர்லைன் அதாவது டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட்லாம் கூட புக் பண்ணிக்கலாம், இல்லை டொனேஷன் பண்ணலாம் சேரிட்டிக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் சார்ஜஸ். அதாவது உங்களுக்கு தெரியும் பேசிக்காக கிரெடிட் கார்டு உங்களுக்கு எவ்வளோ வட்டி போடுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க கிரெடிட் கார்டு ஆபத்துன்ற மாதிரி. எஸ், கிரெடிட் கார்டு மாதிரி சிறந்த நண்பனும் கிடையாது, கிரெடிட் கார்டு மாதிரி சிறந்த எதிரியும் கிடையாது. ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் சரியாக யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான் உங்களுக்கு கவுத்து போட்டு விட்டுரும். சரிங்களா, அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் 3.3% ஒரு மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டு. நீங்கள் அதே ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணினா 39.6. அப்படி பார்க்கும்போது 1000 ரூபாய் நீங்கள் வந்து கார்டில் ஸ்வைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு வருஷம் கட்டாது விட்டுருந்தீங்கன்னா அதுக்கு மட்டும் 390 ரூபாய், அதாவது 390 ரூபாய் 400 ரூபாய்க்கு மேலே வட்டி மட்டுமே போடுவாங்க. அது மட்டும் இல்லாத அதுக்கு வேற ஜிஎஸ்டி இருக்குது, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்குங்க, கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் வித்ட்ராவல் சார்ஜஸ். நான் எப்பயுமே சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா வீடியோலும் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி நீங்க வந்து கேஷ் எடுக்கவே கூடாது. அது மிக மிக தவறான செயல். நீங்க கேஷ் எடுத்தீங்கன்னா ரூ. 500 எடுத்தீங்கன்னா, மினிமம் ஒரு ரூ. 500 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ரூ. 500 மறுபடியும் சார்ஜே போட்டுருவாங்க. சரிங்களா? அது ஒரு மினிமம் சார்ஜ் ரூ. 500. நீங்க வந்து ஒரு ரூ. 10,000 எடுக்கிறீங்கன்னா, ஒரு ரூ. 750 அது மாரி வரும். சரிங்களா? ஸோ இவங்க அது ஒரு இது வந்து அப்ராக்சிமேட்டா தாங்க சொல்றேன். ஸோ 2.5% கேஷ் அமௌண்ட் உங்களுக்கு அந்த வித்ட்ரா பண்றப்ப அத ரூ. 100க்கு ரூ. 2.50 திருப்பி குடுக்கணும். யாருக்கு? பேங்க்குக்கு அது சார்ஜஸா நீங்க திருப்பி குடுப்பீங்க. சரிங்களா? அதனால ஏடிஎம்ல காசு எடுக்கிற மேல மட்டும் வச்சுக்காதீங்க. அப்போ ரிவார்ட் ரிடெம்ப்ஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, இங்க நாட் அப்ளிகபிள் இதுல இல்ல. அதனால உங்களுக்கு ரிவார்ட் ரிடெம்ப்ஷன் ஃபீஸ்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் ஃபாரின் கரன்சி மார்க்கப் அதாவது நீங்க வெளிநாட்டுக்கு போய் நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். அப்போ எனக்கு இந்த கிரெடிட் கார்டு மூலமா ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா, அப்ப பாருங்க ஒரு தடவை ரூ. 100 ஸ்பெண்ட் பண்ணும்போது ரூ. 3000 நீங்க சார்ஜஸ் மட்டுமே பே பண்ணணும். அதாவது ஃபாரின் கரன்சிக்குன்னு தனியா கார்டு நான் ரீசெண்டா ஐடிஎஃப்சிலாம் ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஸோ டிஃபால்ட்டாவே எந்த கார்டுலாம் வந்து உங்களுக்கு அ எந்த கார்டுலாம் உங்களுக்கு ஃபாரின் டிரான்சாக்ஷன் நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி நீங்க சேனல் போய் பாருங்க. ஸோ அதுல வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான கார்டு நீங்களே சூஸ் பண்ணலாம். உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாரி சரிங்களா? இதுல பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ் நான் அரசு அலைஞ்சு பார்த்தேன். இல்ல. ஸோ இது வேஸ்ட் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா லான்ச் அக்சஸ் பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிமென்டரி லான்ச் அக்சஸும் இல்ல. எனக்கு இது ஃப்ரீ கார்டு. ஸோ இது குடுக்குறதே பெரிய விஷயம்ன்ற மாரி தான் எனக்கே தோணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபியூல் சர்சார்ஜ். ஸோ எல்லா கார்ட்லயும் குடுக்குற மாரி தான். நீங்க ஃபியூல் வந்து டிரான்சாக்ஷன் பண்றப்ப மினிமம் 400க்கு போடணும். அப்படி இல்லனா மேக்ஸிமம் 4000 தாண்டக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கூட ஒரு மாசத்துக்கு கேப் இருக்கு. ரூ. 250 மேல உங்களுக்கு திருப்பி வராது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 12,000 அதுக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு வந்து சர்சார்ஜ் வேவேர் கிடைக்காது. ஸோ இத வந்து நீங்க மனசுல வச்சுக்கின்னு கால்குலேட் பண்ணீங்கன்னு ஸ்வைப் பண்ணீங்கன்னா, அது ரொம்ப கஷ்டமான செயல். ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி சர்சார்ஜ்க்கு ஜிஎஸ்டி திருப்பி குடுக்க மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க காசு குடுத்து தான் நீங்க பெட்ரோல் போட்டு போலாம். அப்படி இல்லையா, ஃபியூலுக்குன்னு தனியா கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு. அதாவது பெட்ரோல் போறதுக்கு, டீசல் போறதுக்கு எல்லாமே. அதுவும் என் சேனல் பேஜ்ல இருக்கு. இல்லன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. இல்ல சைட்ல பார்த்தீங்கன்னா மேல ஒரு லிங்க் வரும். அத கிளிக் பண்ணி போனாலும் நீங்க ஃபியூலுக்குன்னு தனி கார்டா அத சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 1 கார்டு வந்து பர்ச்சேஸ்க்கு, இன்னொரு கார்டு வந்து ஃபியூலுக்கு. அப்படி கூட நீங்க ஒரு 2 கார்டா வச்சுக்கிட்டு அழகா மெயின்டெயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜீரோ லையபிலிட்டி ஆன் லாஸ்ட் கார்டு. ஸோ ஒரு வேளை நீங்க வந்து கார்டு வந்து தொலைச்சிட்டீங்க. அதுல ஒரு ரூ. 3,00,000 வரைக்கும் டிரான்சாக்ஷன் நடந்துருச்சுன்னா, நீங்க கார்டு தொலைஞ்சு 24 ஹவர்ஸ்க்குள்ள இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ரூ. 3,00,000 நீங்க கவலையே பட தேவையில்ல. அது அவங்களே பார்த்துப்பாங்க. கிரெடிட் கார்டு அந்த டிபார்ட்மெண்ட்டே பார்த்துப்பாங்க. ஸோ நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டியது அதாவது நீங்க கார்டு தொலைஞ்ச உடனே இமிடியேட்டா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். தான் ஜெனரலான திங்ஸ். சரிங்களா? நெறைய பேர் கார்டு தொலைஞ்சுட்டே மாச கணக்குல தொலைஞ்சிச்சா விட்றா பார்த்துக்கலாம். பின் நம்பர் இல்லாத எவனும் ஆக்சஸ் பண்ண மாட்டான். அப்படி இப்படின்னுவாங்க. ஸோ அதான் தவறான செயல். சரிங்களா? டைனிங் பிரிவிலேஜ். எஸ் இவங்க வந்து டைனிங் ப்ரோகிராம் இருக்கு. சிம்ப்ளி இன்க்ளூடிங் ஒரு டைனிங் ப்ரோகிராம் இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு அதாவது ஈஸி டின்னர் டைனிங் ப்ரோகிராம் மாரி ஒரு 15% டிஸ்கவுண்ட் குடுப்பாங்க. ஒரு லிஸ்ட் ஆஃப் ரெஸ்டாரண்ட் வச்சிருப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் போய் நீங்க வந்து பண்ணலாம். பட் அது கொஞ்சம் லிட்டில் பிரீமியமா இருக்கும். ஸோ பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன் அது நார்மல் திங் தான். இது ஒண்ணுமே கிடையாது. டேப்பிங். ஸோ கார்ட டேப் பண்ணி அப்படியே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து லிமிட் செட் பண்ணிக்கலாம். பட் நான் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த நிறைய பேர் டிசேபிள் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து 2000 1000 கேப் பண்ணிக்கலாம் நீங்க. சரிங்களா? சின்ன சின்ன டிரான்சாக்ஷன் பண்றப்ப டேப் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து அத ஏர்லைன் அதாவது நீங்க ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது அப்போ கூட நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 2 ரிவார்ட் பாயிண்ட் இருக்கு. 1 ஏர் இந்தியா மைல்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தாங்க இருக்கு. ஸோ இந்த ஏர்லைன்ஸ்ல எல்லாமே இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே எத்தியாட், பிரிட்டிஷ் ஏர்வேஸ், இன்டர் மைல்ஸ் இந்த இடத்துல எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏன் இந்த கார்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்பீங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து ஜாயினிங் ஃபீஸ் கட்ட மாட்டேன். எனக்கு ஃப்ரீயா வேணும். இப்பதான் நான் கிரெடிட் கார்டுக்குள்ள வரேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டுனா எஸ் யூ கைஸ் ஆர் கேன் கன்சிடர் திஸ். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பெண்ட் ஒரு ரூ. 5000 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, ஒரு ரூ. 500 கேஷ்பேக் குடுக்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு 30 டேஸ்க்குள்ள ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா. இந்த பாயிண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 4,00,000 மேல ஸ்பெண்டிங் பார்த்துட்டேன். இதுவும் சொல்லிட்டேன். ஃபியூல் சர்சார்ஜ். ஓகே நெக்ஸ்ட் ஏர் மைல்ஸ் இதுவும் நான் சொல்லிட்டேன். 1 ரிவார்ட் பாயிண்ட்கள் 0.75 பைசே. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் எஸ் இட் இஸ் குட் ஃபெசிலிட்டிஸ். இப்போ வந்து நீங்க வந்து சாம்பிள் இப்போ HSBC கார்டு உங்ககிட்ட இருக்கு. சரிங்களா? ஸோ அந்தாண்ட வந்து HDFC கார்டு வச்சிருக்கீங்க. இதுல வந்து ஓவரா ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. உங்களால திருப்பி கட்ட முடியல. இந்த கார்டுல இருந்து இந்த கார்டு ட்ரான்ஸ்ஃபர் HSBC இருந்து HDFCக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா, இதை நீங்க இஎம்ஐயா மாத்திக்கலாம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது அதான் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டைம்ல உங்களுக்கு இது காப்பாத்துது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது டாப் பிராண்ட்ல வந்து நீங்க வந்து வவுச்சர் ரெடீம் பண்ணிக்கலாம் உங்க பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஜஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த வெப்சைட்ல போயிட்டு ஒரு ஓவர் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கரண்ட் மந்த் ஆஃபர் அப்புறம் 50% ஈஸி டின்னர் ஆல்ரெடி சொன்னல ஈஸி டின்னர் 50% மேக்ஸிமம் பார்த்தா 2500 மேக் மை ட்ரிப் இது நான் சொல்லவே இல்லை 35% ஆஃபர் கொடுக்குறாங்க இதுக்கும் கேப் இருக்கு ஏர் டிராவல் இருக்கு 20% யாத்ரா அந்த ஆப்ல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் மூவி டிக்கெட்ஸ் ஸ்விக்கி 10% அப்புறம் இது வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க
ஸோ 15 என்ன தான் நீங்கள் உருண்டு பிறண்டு ஸ்வைப் பண்ணாலும் 15,000 பாயிண்ட்ஸ் மேலே உங்களுக்கு வராது. பட் நீங்கள் 10 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும். 10 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணி அந்த கார்டை சூஸ் பண்ண மாட்டீங்களோ, அதான் மாதிரி மேட்ரு. அப்புறம் இன்ஸ்டன்ட் பெனிஃபிட் ஆஃபர் வந்து அதான் சின்ன சின்ன ஆஃபர் கொடுக்குறாங்களா, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக் மை ட்ரிப் ஆஃபர் வேலிட் ஒன்லி ஆன் ஃப்ரைடே மட்டும் தான். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ பார்த்துக்குங்க. யாத்ராவும் வேலிட் பார்த்தா வெனஸ்டே, தேர்ஸ்டே மட்டும்தான். அந்தந்த டேஸில் மட்டும்தான். புக் மை ஷோரும் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மட்டும்தான். சரிங்களா. ஸ்விக்கி ஃபுட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே, சண்டே தான். ஸோ இந்த ட்ராபேக்லாம் நீங்கள் யோசிக்கணும். ஓகே பரவாயில்லையா, எனக்கு வந்து ஃப்ரீ கார்டு கிடைச்சா போதும்பா, ஃபர்ஸ்ட் இப்போ தான் கிரெடிட் கார்டு வாங்க போகிறேன், நான் பிகினர் பானா, தாராளமாக இந்த கார்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இது வந்து என்னுடைய ஒப்பீனியன். ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த கார்டு ஓகே, ஃபைனான கார்டு தான். காலேஜ் முடிச்சுட்டு ஆஃபீஸ் வரவங்க, இல்லை இப்போ தான் நான் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி பிகினராக இருக்காங்க, அவங்களுக்குலாம் இந்த கார்டு வந்து ஓகே ஃபைன். இது ப்ரொமோஷனல் வீடியோ இல்லைங்க, இப்போ சொல்லிடுறேன். என் வீடியோ என் சேனல் ஃபுல்லாக பார்த்தா கூட எதுவுமே ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது, பார்த்துக்குங்க. ஸோ நம்ம அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ப்ளவுஸ் திஸ் கன்லாம். ஸோ அவங்களோட வெப்பேஜுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ ரிடீம் யுவர் வவுச்சர் இதை பார்க்கணும். ஏர் மைல்ஸ் இதை பார்த்தாச்சு. ஸோ எப்படி உங்கள் வவுச்சர் ரிடீம் பண்ணுறீங்கன்றது தான் இந்த இடத்துல வந்து சொல்ல வராங்க. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம் பேஜுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், கிரெடிட் கார்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் HSBC.co.in. ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதெல்லாம் லாகின் பண்ணிக்கணும் உங்களுடைய க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தனிஷ்க்கு, குரோமா, மேக் மை ட்ரிப், கல்யாண், ஓகே, மிந்த்ரா, இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வவுச்சர் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து கார்டை சூஸ் பண்ணிக்கலாம், என்ன டைப் கார்டு. ஓகே, பிளாட்டினமா, கிளாசிக்கா, கோல்டா. ஓகே, கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ பாருங்கள், இதெல்லாம் வந்து அப்படியே ஆசையை தூண்டுற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், 5,40,000 பாயிண்ட் இருக்குது. அப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும். டிவி. ஸோ நம்ம வந்து ஏழைக்கேற்ற அளவுன்ற மாதிரி இப்போ நம்ம ஸ்மாலாக பண்ணிப்போம். இல்லை ஒரு 10,000 பாயிண்ட், 16,000 பாயிண்ட், அதுவே அதிகம்னு நினைக்கிறேன். சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ அமேசான் கிஃப்ட் வவுச்சர் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் வவுச்சர், அதாவது சொன்னல ஒரு பாயிண்ட் வந்து 0.75 பைசா, அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஒரு வவுச்சராக கொடுக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் இங்கே ரெடீம் பண்ணிக்கலாம். இப்போ தான் ரீசெண்டாக HDFCயில் கூட அமேசான் வவுச்சர் ரெடீம் பண்ணேன். ஓகே. ஸோ கிரெடிட் கார்டு நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வவுச்சர், கேஷ் பாயிண்ட், பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கிரெடிட் கார்டு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க, உங்களுக்கு ஒரு 5 lakhs லிமிட் இருக்குன்னா, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி வருது, அந்த டைமில் யார்கிட்டையுமே கையெழுத்து தேவைங்க. அந்த 45 days ஆர் 20 days நம்மளுக்கு டைம் கிடைக்காதா அப்படின்னு யோசிப்போம். அந்த டைமில் இந்த கிரெடிட் கார்டு மாரி யாரும் உதவ மாட்டாங்க. ஸோ அப்புறம் வர பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. உசுரோட காசு ஒன்றும் பெருசு கிடையாது. பட் அதே நீங்கள் ஆடம்பரமாக அந்த கிரெடிட் கார்டை வச்சு யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு பயங்கரமான எதிரி. ஓகே, இந்த கார்டில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கார்டு பற்றி டீட்டெயில்ஸ் வேணுங்களா, இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட், இல்லை ஃபினான்ஸ், இல்லை ஷேர் மார்க்கெட் பற்றி ஏதாவது உங்களுக்கு நியூஸ் வேணுமா, இல்லை ஏதாவது வீடியோ வேணா கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அனலைஸ் பண்ணி வீடியோவோ போடலாம். ஓகேங்களா. டிஸ்கஷன் நிறையவே நடக்கும் கமெண்டில். ஸோ அதையும் நீங்கள் போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறோம் ப்ரிப்பேர் பண்ணி. சரிங்களா. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஷேர் மார்க்கெட் அப்டேட் நான் போட பார்க்குறேன். சரிங்களா. கொஞ்சம் டைம் கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லி அப்டேட் வீடியோ உங்களுக்கு வரும் ஃப்யூச்சரில். சரிங்களா. என் சேனல் போயிட்டு மற்ற வீடியோவும் பாருங்கள். நம்ம மற்ற வீடியோவில் பார்க்கலாம்.